கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களோட உடலை வலிமைப்படுத்துறதும் சரி, உங்களோட நாலேஜை வலிமைப்படுத்துறது, மற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்க. சுற்றி உள்ள மக்கள் தான் நாளைக்கு வருவாங்க. சுற்றி உள்ள மக்கள் தான் வருவாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும்போது அவங்களுக்கு கை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட ஜனங்கள் தான் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு எல்லாத்தையும் லாஸ் ஆகிட்டு வந்த சூழ்நிலையில் வந்து கஷ்டப்பட்ட மக்களோட வீடுகள்லையும் கஷ்டப்பட்ட மக்களோட சேரிகள்லையும் போயிட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வாழ்க்கையை கடத்தி அங்கே வாழ்க்கையை வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்வைவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு. ஸோ சர்வைவலை வந்து உங்களுக்கும் நீங்களும் பழகிக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பழக்கப்படுத்துங்க. சர்வைவல் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்க வைங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்ட போது தான் வந்து அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். அது மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம எது ஸ்ட்ராங்காக நிற்கணும். நம்மளால் முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்மளால் சம்பாதிக்க முடியும். எந்த வியாபாரம் இல்லைன்னா அடுத்த வியாபாரம் பண்ணலாம், அடுத்த தொழில் பண்ணலாம், அது பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். வாழ்க்கையை வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டார் கடவுள். அதை வந்து எப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணுன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் இது உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தில் நீங்கள் தோற்றாலுமே அது உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. நாளைக்கு அது கமாவா, அது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமா அப்படின்னு நீங்கள் உணருங்க. அந்த தோல்விக்கும் அந்த உங்களோட சரிவுக்குமே வந்து ஒரு ஆரம்ப தோற்றுவாயாக ஒரு விஷயம் அமைய போகுதுன்றதை நீங்கள் சத்தியமாக நம்புங்க. நம்பி உங்களோட வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கும் தயாராக நீங்கள் இருந்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. எந்த விஷயமும் உங்களை தோற்கடிக்க முடியாது. அதே மாதிரி உங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவன் தோற்று போவான். அவனோட கண்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தோற்கடித்து உங்களை கூட நாக்கணும்னு நினைக்கிற கண்கள், அவனோட கண்கள் வந்து பழுது போட்டுரும். அவனுக்கு ஒரு கண்ணாடி தேவையாக மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கார்ப்பரேட்டும் சரி, யாரோட சதியும் சரி, யாரோட விஷயமும் சரி, ஒரு வாழ்வாதாரத்தை வந்து உண்மையான வழியிலையும் உண்மையான விஷயத்தையும் வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கணும், ஒரு வாழ்வாதாரத்தை நேர்மையான வழியில் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தை வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறது என்னென்னா, உங்களோட இன்டென்ஷன் நல்லா இருக்கும்போது உங்களை யாருமே அடிக்க முடியாது, உங்களை யாருமே கெடுக்க முடியாது. ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த பவர், உங்களோட உடம்பு பலம், ப்ளஸ் வந்து நாலேஜு, ப்ளஸ் வந்து மக்களோட நீங்கள் பழகிற விதம், நம்பிக்கை, உங்களை இதெல்லாத்தையும் முன்னெடுப்பு செஞ்சு உங்களை எடுத்துகிட்டு போங்க. என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் பயந்து பணத்தை சேர்த்து வச்சு வீடை கட்டி வாசலை கட்டி உங்களை வந்து ஒரு பெரிய கோட்டைக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சாலும் சரி, மரணம் வந்து சேரும். அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அமையணும்னு இருந்தது அப்படின்னா